எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தரணி ஸ்டாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம். ஏன் முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ரீசெண்டாக என்னோட நெருங்கின ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அவங்கக்கிட்ட இந்த சில விஷயம்லாம் கேட்டேன். இதை மாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நல்லா போகலை, மனுஷமாக நடக்குது. அதாவது எப்படி சொல்லட்டும், சக்ஸஸ் ஆகலை, வீட்டில் மன நிம்மதி இல்லை, வீட்டில் சண்டை சச்சரவு அது மாதிரி இருக்கிற விஷயங்களாக இருக்கலாம். இல்லை ஏதாவது தப்பாக ஒரு மாதிரியாக நெகட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னாங்க. அதாவது பிளாக் மேஜிக் இல்லை செய்வன் எதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்து இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் ஒரே ஒரு பதில் தான் நான் சொன்னேன். ஸோ அதே தான் உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணுறேன். இது நீங்கள் தவறாமல் பண்ணுங்கள். பண்ணுறது மூலிமா அதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக முழுமையாக, அதாவது கொஞ்சம் இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் ரிகவர் ஆகி வெளில வருவீங்க. இது என்னோட ஒரு சத்தியமான வாக்கு. ஒன்றுமே இல்லை, எல்லா மண்டேவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நைட் ஒரு 9:30 நீங்கள் டின்னர் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டைம் சூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்கள், உங்களோட வீடு முழுக்க லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே ஒரு ஈசனோட படமோ இல்லை லிங்கமோ வச்சுட்டு அதுக்கு நேராக ஒரே ஒரு மண் விளக்கு, அதாவது அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் ஓம் நமச்சிவாய மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட நீங்கள் உட்காந்து சொல்லுங்கள். இதை எல்லா வாரமும் திங்கக்கிழமை மட்டும் பண்ணுங்கள், வேறு எந்த நாளும் பண்ண தேவையில்லை. இதை 1 hour நீங்கள் கண்ணை திறக்காமல் பண்ணுங்கள். உட்காந்துக்கிட்டு வெறும் அந்த ஒரு விளக்கு மட்டும்தான் இருக்கணும். வேறு யாராச்சும் வீட்டில் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அந்த 1 hourக்கு. ஏன்னா நம்மளோட நன்மைக்கு அப்படின்றதுனால வீட்டில் இருக்கவங்கிட்ட சொன்னால் அவங்க தன்னால் புரிஞ்சுப்பாங்க. இதில் வேறு எந்த ஒரு இதுவும் பெரிய செய்முறையில் ஒன்றுமே கிடையாது. ஈசன் முன்னாடி விளக்கு ஏற்றி ஓம் நமச்சிவாய அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டும் நீங்கள் 1 hourக்கு நீங்கள் சொல்லுங்கள். அது எத்தனை முறைலாம் தேவை கிடையாது. நீங்கள் தொடர்ந்து இப்போ ஒரு 9 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா 10 மணிக்கு முடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் தூங்குற வேலையை பார்த்துக்கலாம். இதை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. என்றைக்கு உங்களோட பிரச்சனை பரிபூர்ணமாக முடியுதோ அன்றைக்கி நீங்கள் அதை பொறுமையாக அதை விடலாம். இது நாங்கள் விடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம கும்புறது நமச்சிவாய தான். அதனால் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனாலும் உங்களுக்கு இது உங்கள் பிரச்சனை குறைய இது போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை அப்படியே வெட்டலாம். அது ஒன்றும் எந்த ஒரு குத்தமாக ஆகாது. உங்கள் பிரச்சனை தீர வரைக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலான்றது என்னோட ஒரு கருத்து. ஸோ இதை நீங்கள் உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது பர்சனலாக பிரச்சனை இருந்தால் அது எதுவாக வேணா இருக்கட்டும். உதாரணத்துக்கு ஃபினான்ஷியல், ஹெல்த்து, இல்லை வேறு எதாவது பிரச்சனை, இல்லை பிளாக் மேஜிக், அப்படி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இதை நீங்கள் செய்யுங்க. இதுக்கு உண்டான ஒரு சக்தியை, ஒரு தனி சக்தி இருக்குது. எப்பவுமே ஒரு விஷயத்தை உணரணுன்னா அதை நீங்கள் செஞ்சு பார்க்கணும். இல்லை ஒரு விஷயத்தோட சுவையை உணரணுன்னா அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் இதோட அருமை, இதோட ஒரு அபூர்வம் எல்லாம் புரியும். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பலன் அளிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதேமாரி வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.